வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் குணா. இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். நியாயமான சுதந்திரமான தேர்தலை நடத்த வேண்டிய தேர்தல் ஆணையம் பாஜகவின் கட்டளைகளை நிறைவேற்றி வருவது வெட்கக்கேடானது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம். தேர்தல் நேரத்திலும் எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல் திமுக அரசின் காவல்துறை ஏவல் துறையாக செயல்படுகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். திருவள்ளூர் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் விஜி ராஜேந்திரனை வெற்றி பெற செய்யுங்கள். தொகுதிக்கு கொடுத்த அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்ற உறுதுணையாக நிற்பேன் என உறுதியளித்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். தமிழக தலைமை செயலாளர் முருகானந்தம் இடமாற்றம். தமிழக தலைமை செயலாளராக சாய்குமார் நியமனம் செய்தது தேர்தல் ஆணையம். IPS IAS அதிகாரிகளை பணியிடம் மாற்றம் செய்வதன் மூலம் அதிமுக பாஜக கூட்டணி ஒருபோதும் வெற்றி பெற முடியாது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சனம். போர் நிறுத்தப்படும் என அமெரிக்காவும் ஈரானும் அறிவித்துள்ளது. ஈரானிலிருந்து விரைவாக வெளியேற வேண்டும் என இந்தியர்களுக்கு ஈரானில் உள்ள இந்திய தூதரகம் அறிவுறுத்தல். இனி விரிவான செய்திகளை காணலாம். நியாயமான சுதந்திரமான தேர்தலை நடத்த வேண்டிய தேர்தல் ஆணையம் பாஜக ஆட்சியில் அக்கட்சியின் கட்டளைகளை நிறைவேற்றி வருவது வெட்கக்கேடானது என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் பாஜகவை ஆதரித்து நேரில் பரப்புரை செய்ய களத்திற்கு வராத குறையாக தேர்தல் களத்தில் முழு மூச்சுடன் செயல்பட்டு கொண்டிருக்கும் தேர்தல் ஆணையம் இப்போது தமிழ்நாடு அரசின் தலைமை செயலாளர் முருகானந்தம் IAS-ஐ மாற்றி ஒருதலை பட்சமான அத்துமீறிய அரசியல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பதற்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். மேலும் நியாயமான சுதந்திரமான தேர்தலை நடத்த வேண்டிய தேர்தல் ஆணையம் பாஜக ஆட்சியில் அக்கட்சியின் கட்டளைகளை நிறைவேற்றி வருவது வெட்கக்கேடானது என்றும் பாஜக ஆளும் அசாம் மாநிலத்தில் தேர்தல் நடக்கிறது. அங்கு DGP தலைமை செயலாளரை மாற்றவில்லை. பாஜக பிராக்சி ஆட்சி நடத்திய பீகார் மாநிலத்தில் தேர்தல் நடைபெற்றது. அங்கு DGP தலைமை செயலாளரை மாற்றவில்லை. தமிழ்நாட்டில் மட்டும் தலைமை செயலாளர் DGP ஆகியோர் தேர்தல் ஆணையத்தின் கண்ணை உறுத்தி இருக்கிறார்கள். அவர்களை பாஜகவின் தூண்டுதலில் மாற்றி இருக்கிறது என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். மேலும் எத்தனை அதிகாரிகளை மாற்றினாலும் தமிழ்நாட்டில் பாஜக படுதோல்வியில் மண்ணை கவ்வப்போவது உறுதி என்றும் சீப்பை ஒழித்து வைத்து விட்டால் திருமணத்தை நிறுத்திவிடலாம் என்பது போல் அதிமுக பாஜக அடங்கிய NDA கூட்டணிக்காக தேர்தல் ஆணையம் செய்யும் அதிகார அத்துமீறல் ஆணவத்தின் உச்சகட்டம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தேர்தல் நேரத்திலும் எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல் திமுக அரசின் காவல்துறை தொடர்ந்து ஏவல் துறையாக செயல்படுவது கண்டிக்கத்தக்கது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் தள பக்கத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் திருநெல்வேலி மாவட்டம் ஆலம்குளம் தொகுதியில் மருதம்புத்தூர் ஊராட்சியில் மணிகண்டன் என்பவர் பனை மரத்தில் பதநீர் இறக்கிய போது கல் இறக்கியதாக பொய் புகார் கூறியதால் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் ஆலம்குளம் காவல் உதவி ஆய்வாளர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் 2 துப்பாக்கி குண்டுகள் துளைத்து பனைமரம் ஏறும் தொழிலாளி மணிகண்டன் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வந்த செய்தி கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்றும் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மேலும் இச்சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் உள்ள பனைமரம் ஏறும் தொழிலாளர்களிடையே பீதியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது என்றும் தேர்தல் நேரத்திலும் எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல் திமுக அரசின் காவல்துறை தொடர்ந்து ஏவல் துறையாக செயல்படுவது கண்டிக்கத்தக்கது என்றும் பதநீர் இறக்கிய தொழிலாளி கல் வடித்ததாக பொய் குற்றச்சாட்டு சுமத்தி துப்பாக்கிச்சூடு நடத்திய காவல் உதவி ஆய்வாளர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக காவல்துறை தலைமை இயக்குனர் அவர்களை வலியுறுத்துகிறேன் என்று எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் தள பதிவில் வலியுறுத்தியுள்ளார். திருவள்ளூர் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் விஜி ராஜேந்திரனுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்தால் தொகுதிக்கு கொடுத்த அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்ற உறுதுணையாக நிற்பேன் என்று திருவள்ளூர் தொகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதியளித்தார்.
திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் 3வது முறையாக போட்டியிடும் விஜி ராஜேந்திரனை ஆதரித்து திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி அருகே 2000த்திற்கு மேற்பட்ட தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் முன்னிலையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர் 10 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் அறிவித்து ஒரே மாதத்தில் கொடுக்கப்பட்டது. கடந்த ஆட்சியில் பள்ளி மாணவர்களுக்கு மட்டும் லேப்டாப் கொடுக்கப்பட்டது. தற்பொழுது அனைத்து கல்லூரி மாணவர்களுக்கும் லேப்டாப் கொடுக்கப்பட்டுள்ளது என்றும், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் 1,31,00,000 மகளிருக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கப்பட்டு வருகிறது என்றும், இந்த திட்டத்தை கொடுக்க தேர்தலை காரணம் காட்டி நிறுத்த முயற்சி செய்தார்கள் எனவும், ஆனால் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 3 மாதங்களுக்கு சேர்த்து உரிமை தொகை ரூபாய் 3000-துடன் கோடைகால சிறப்பு நிதியாக ரூபாய் 2000 என 5000 ரூபாய் ஒரே நாளில் 1,31,00,000 குடும்பங்களுக்கு வழங்கினார் எனவும் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். மேலும் விஜி ராஜேந்திரன் இருக்கும் இடம் கலகலப்பாகவும் சிரிப்பாகவும் இருக்கும் என்றும், எனது வெற்றியை போல் விஜி ராஜேந்திரன் வெற்றியும் மிக மிக முக்கியமானது என்பதால் திருவள்ளூர் தொகுதி திமுக வேட்பாளர் விஜி ராஜேந்திரனை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரம் செய்கிறேன் என்றும், திருவள்ளூர் தொகுதி வேட்பாளர் விஜி ராஜேந்திரனுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்தால் திருவள்ளூர் தொகுதிக்கு கொடுத்த அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்ற உறுதுணையாக நிற்பேன் எனவும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதியளித்தார். மேலும் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் டெல்லி அணியா தமிழ்நாடு அணியா என்பதை தீர்மானிக்கும் தேர்தல் எனவும், தமிழ்நாடு அணி வென்று காட்ட வேண்டும் எனவும் பொதுமக்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் கோரிக்கை வைத்தார். தமிழக தலைமை செயலாளர் முருகானந்தத்தை இடமாற்றம் செய்து தமிழக தலைமை செயலாளராக சாய்குமாரை தேர்தல் ஆணையம் நியமனம் செய்துள்ளது. தமிழக சட்டசபை தேர்தல் வரும் 23ஆம் தேதி நடைபெற உள்ளது. தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் மே 5ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றைய முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளனர். இதனிடையே தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் IPS, IAS உட்பட தமிழக அரசின் உயர் அதிகாரிகளை தேர்தல் ஆணையம் அதிரடியாக இடமாற்றம் செய்து வருகிறது. இந்த நிலையில் தமிழக தலைமை செயலாளர் முருகானந்தத்தை இடமாற்றம் செய்து தேர்தல் ஆணையம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழக தலைமை செயலாளராக சாய்குமார் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அதேபோல் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை DGP-யாக செயல்பட்டு வரும் டேவிட்சன் தேவாசீர்வாதம் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். லஞ்ச ஒழிப்புத்துறை DGP-யாக சந்தீப் மிட்டல் நியமிக்கப்பட்டுள்ளார். IPS, IAS அதிகாரிகளை பணியிடை மாற்றம் செய்வதன் மூலம் அதிமுக பாஜக கூட்டணி ஒருபோதும் வெற்றி பெற முடியாது என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இன்னும் 15 நாட்களே உள்ள நிலையில் தேர்தல் ஆணையம் தமிழ்நாடு தலைமை செயலாளரையும் உயர் காவல்துறை அதிகாரிகளையும் பணியிடை மாற்றம் செய்திருப்பது அரசியல் உள்நோக்கம் கொண்ட செயலாகும் என்றும், அரசமைப்பு சட்டத்தின்படி சுயேட்சையான பாரபட்சமின்றி தேர்தலை நடத்த வேண்டிய தேர்தல் ஆணையம் நீண்ட காலமாக பாஜகவின் கைப்பாவையாக செயல்படுகிறது என்கின்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து கூறப்பட்டு வந்தது. தமிழ்நாட்டில் இத்தகைய பணியிடை மாற்றத்தின் மூலம் தேர்தல் ஆணையத்தை கைப்பிடியில் வைத்துக் கொண்டு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வெற்றியை தடுத்து விடலாம் என பாஜக இத்தகைய முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது என்றும் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். மேலும் தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவின் சூழ்ச்சிகளை முற்றிலும் அறிந்து வைத்திருப்பதால் தேர்தல் ஆணையத்தின் வரம்பு மீறிய இத்தகைய நடவடிக்கைக்கு உரிய பாடத்தை வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நிச்சயம் புகட்டுவார்கள் என்றும், இத்தகைய பணியிடை மாற்றத்தை செய்வதன் மூலமாக அதிமுக பாஜகவின் தோல்வி உறுதியாக இருக்கிறது என்றும், எனவே எத்தகைய சாம பேத தான தண்டங்களை பயன்படுத்தினாலும் தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி ஒருபோதும் வெற்றி பெற முடியாது, தமிழ்நாட்டில் நுழையவும் முடியாது என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். அமெரிக்காவும் ஈரானும் 2 வார போர் நிறுத்தத்தை அறிவித்துள்ள நிலையில் இதை பயன்படுத்தி ஈரானில் இருந்து விரைவாக வெளியேறுமாறு இந்தியர்களுக்கு ஈரானில் உள்ள இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது.
அமெரிக்காவும் இஸ்ரேலும் 1 மாத காலமாக ஈரானை தாக்கி வந்தனர். ஈரானும் இரு நாடுகளுக்கும் தொடர்ந்து பதிலடி கொடுத்து வந்தது. இதனிடையே 2 வார போர் நிறுத்தம் செய்வதாக அமெரிக்காவும் ஈரானும் அறிவித்துள்ளனர். இந்த நிலையில் டெக்ரானில் உள்ள இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள அறிவுறுத்தலில் இந்த போர் நிறுத்தத்தை பயன்படுத்தி இன்னும் ஈரானில் உள்ள இந்தியர்கள் மிக விரைவில் ஈரானை விட்டு வெளியேறுமாறு தெரிவித்துள்ளது. தூதரகத்தின் ஒருங்கிணைப்பில் தூதரகம் பரிந்துரைக்கும் வழித்தடங்களில் வெளியேறுமாறு கேட்டுக் கொண்டுள்ளது. தூதரகத்தின் ஒருங்கிணைப்புக்கும் ஆலோசனையும் இன்றி பன்னாட்டு நில எல்லைகள் வழியாக வெளியேற முயல வேண்டாம் என்று கேட்டுக் கொண்டுள்ளது. நம்முடைய அண்ணன் தளபதி மு.க.ஸ்டாலின் கரங்களை பலப்படுத்தி நம்முடைய வேட்பாளர் சரவணுக்கு முரசு சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று போலூரில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் கனிமொழி கருணாநிதி பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார். திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் சட்டமன்ற தொகுதியில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியின் சார்பில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் சரவணனை ஆதரித்து போலூர் பேருந்து நிலையம் அருகில் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதி பரப்புரை மேற்கொண்டார். அப்போது நம்முடைய கூட்டணியில் இணைந்துள்ள அன்பு சகோதரி பிரேமலதா தேர்ந்தெடுத்து போலூர் தொகுதியில் நிறுத்தியுள்ள முதலமைச்சர் தளபதியின் வேட்பாளர் சரவணுக்கு வாக்கு கேட்டு வந்துள்ளேன் என்று கனிமொழி தெரிவித்தார். மேலும் தேர்தல் அறிக்கையில் கூறியபடி தேர்தல் முடிந்தவுடன் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் அளித்துள்ளோம் என்றும் அந்த உரிமை தொகையை இன்றைக்கு 1,31,00,000 சகோதரிகள் தமிழ்நாடு மொழித்தொகை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தவுடன் உரிமை தொகை ரூபாய் 2000 உயர்த்தி வழங்கப்படும் என்றும் அதனால் உரிமையோடு மீண்டும் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி அமைந்திடவும் தமிழ் மண்ணை காப்பாற்றவும் நம்முடைய அண்ணன் தளபதி மு.க.ஸ்டாலின் கரங்களை பலப்படுத்தவும் நம்முடைய வேட்பாளர் சரவணுக்கு முரசு சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் என்று கனிமொழி கருணாநிதி தெரிவித்தார். ஜெயங்கொண்டம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் வியாபாரிகளுக்கும் ஒழுங்குமுறை விற்பனை கூட அலுவலர்களுக்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சனையால் விவசாய விளை பொருட்களை விற்பனை செய்ய முடியாமல் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் சாகுபடி செய்த நெல், வேர்க்கடலை, மக்காச்சோளம் உள்ளிட்டவற்றை ஜெயங்கொண்டத்தில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விவசாயிகள் விற்பனை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் வியாபாரி மூர்த்தி என்பவர் விவசாய விளை பொருட்களை வாங்கியதற்கான ரசீதை ஒழுங்குமுறை விற்பனை கூட அலுவலகத்தில் பொறுப்பு அலுவலராக உள்ள அழகுதுரை என்பவரிடம் கொடுத்தபோது மூர்த்தியை தகாத வார்த்தையால் திட்டி அலுவலர் அழகுதுரை தாக்க முயன்றதாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த வியாபாரிகள் விவசாய விளை பொருட்களை கொள்முதல் செய்யாமல் வெளியேறினர். இதனால் இன்று விற்பனைக்காக ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு விவசாயிகள் கொண்டு வந்த 1000 நெல் மூட்டைகள் 1300க்கு மேற்பட்ட கடலை மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளதால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதேபோல் அடிக்கடி வியாபாரிகளுக்கும் ஒழுங்குமுறை விற்பனை கூட அலுவலர்களுக்கும் அவ்வப்போது பிரச்சனை ஏற்பட்டு வருவதும் அதனால் விவசாய உற்பத்தி பொருட்களை வியாபாரிகள் கொள்முதல் செய்ய முடியாமல் இருப்பதும் தொடர்கதையாகிவிட்டது என்றும் இது குறித்து மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுத்து தொடர்ந்து விவசாய விளை பொருட்களை வியாபாரிகள் கொள்முதல் செய்யும் வகையில் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். நான் ஆரம்பத்தில் பர்ச்சேஸ் மேனேஜர் மூர்த்தி பேசுகிறேன். நான் வந்து ஜெயங்கொண்ட கமிட்டிக்கு ஒரு 10 வருஷமாக ரெகுலர் கமிஷன் இதுக்கு ஏஜென்ட் வர்றேன், இது பரப்புக்கு வர்றேன். இப்போ இந்த 1 வார கொள்முதல் 5000 4000 நம்ம கொள்முதல் தான். இதுக்கு இந்த அதிகாரி வந்து கடுமையாக எனக்கு உடனே இருக்குது ஆப்போசிட் பண்ணுறாரு. அவர் பேர் அழகுதுரை. அவர் இங்கே டூட்டிலே கிடையாது. 2 சூப்பர் கம்பெனி இருக்காங்க, இருக்கும்போது டூட்டிலே கிடையாது. வந்து எனக்கு என்னென்ன இடைஞ்சல் பண்ணணுமோ அந்த இடைஞ்சல் பூரா பண்ணுறாரு. இப்போ காலையில் பிட்டருக்கு உள்ளே போனேன், நேற்று மூட்டை 500 மூட்டை உடஞ்சி பிட்டருக்கு உள்ளே போனேன். இன்னைக்கு வெளில போய் தகாத வார்த்தை பேசி வெளில போச்சுறாரு. அதனால் வெளில வந்துட்டேன். தூத்துக்குடியில் இன்று மாலையில் ரோடு ஷோ நடத்துவதற்காக வந்த தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு வேட்பாளர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தூத்துக்குடியில் இன்று மாலையில் ரோடு ஷோ நடத்துவதற்காக தமிழக வெற்றிக் கழக தலைவரும் திரைப்பட நடிகருமான விஜய் தூத்துக்குடி விமான நிலையம் வந்தடைந்தார். அவரை மாவட்ட செயலாளர்கள் சாமுவேல் ராஜ், பிரைட்டர் பாலா, வேட்பாளர்கள் முருகன், அன்னை விஜி, சரவணன், ஸ்ரீநாத பாலசுப்பிரமணியன், மாநில மகளிர் அணி
சுமத்ரா மற்றும் கோல்டன் கிஷோர் உட்பட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமானோர் ஆர்ப்பரித்து வரவேற்றனர். அதிக அளவில் பாதுகாப்பிற்கான பவுன்சர்கள் நிறுத்தப்பட்டிருந்ததால் பத்திரிகையாளர்கள் செய்தி சேகரிப்பதில் சிரமம் ஏற்பட்டது. உடுமலை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் ஜெயக்குமார் சூளேஸ்வரன்பட்டி பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். உடுமலை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் ஜெயக்குமார் தீவிரமாக கிராமமாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக பொள்ளாச்சி அடுத்த உடுமலை தொகுதிக்கு உட்பட்ட சூளேஸ்வரன்பட்டி பேரூராட்சி பகுதியில் முன்னாள் பேரூராட்சி தலைவர் சந்திரமோகன் தலைமையில் திமுக வேட்பாளர் ஜெயக்குமார் வீதியாக சென்று 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட மக்கள் நல திட்டங்களான மகளிர் உரிமை தொகை, விடியல் பேருந்து திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை பொதுமக்களிடம் எடுத்து கூறி உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். வாக்கு சேகரிப்பு நிகழ்ச்சியில் திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சென்னை சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட 14வது மண்டலத்தில் தொகுதி வேட்பாளர் அரவிந்த் ரமேஷ் தேர்தல் பணிமனையை திறந்து வைத்தார். சென்னை சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட 14வது மண்டலத்தில் மண்டல குழு தலைவர் ரவிச்சந்திரன் ஏற்பாட்டில் தேர்தல் பணிமனை திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சோழிங்கநல்லூர் தொகுதியில் போட்டியிடும் சட்டமன்ற வேட்பாளர் அரவிந்த் ரமேஷ் கலந்து கொண்டு தேர்தல் பணிமனையை திறந்து வைத்து பேசினார். அப்போது பேசிய அவர், தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செயல்படுத்திய எண்ணற்ற சாதனைகளையும் திட்டங்களையும் மக்களை சந்தித்து எடுத்து கூறி 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் திமுக பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற பாடுபட வேண்டும் எனவும் கழக தலைவரை மீண்டும் அரியணையில் ஏற்ற வேண்டும் என்றும் கட்சி நிர்வாகிகளை வேட்பாளர் அரவிந்த் ரமேஷ் கேட்டுக்கொண்டார். நிகழ்ச்சியில் பகுதி செயலாளர்கள், மாமண்டூர் உறுப்பினர்கள், வட்ட செயலாளர்கள், கழக நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர். காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் மருத்துவர் அன்புச்சோழன் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் மாம்பழம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் மாம்பழம் சின்னத்தில் போட்டியிடும் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் மருத்துவர் அன்புச்சோழன் காட்டுமன்னார் கோவில் பேரூராட்சி 1வது வார்டு பிள்ளையார் கோவில் அருகிலிருந்து மாம்பழம் சின்னத்தில் வாக்கு கேட்டு கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் நகரின் முக்கிய வீதிகளில் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளிடம் வாக்கு சேகரித்தார். வாக்கு சேகரிக்கும் நிகழ்ச்சியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் கடலூர் தெற்கு மாவட்ட செயலாளர் செல்வம் மகேஷ், பாமக மாநில தேர்தல் பணிக்குழு செயலாளர் வரதன், அதிமுக நகர செயலாளர் தாசன், பாரதிய ஜனதா கட்சியின் காட்டுமன்னார் கோவில் தெற்கு ஒன்றிய செயலாளர் செந்தில்குமார், அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மாவட்ட துணை செயலாளர் நாராயணமூர்த்தி, தமிழ் மாநில காங்கிரஸ் நிர்வாகி கண்ணதாசன் உள்ளிட்ட கூட்டணி கட்சியின் அனைத்து நிலை நிர்வாகிகள் கலந்து கொண்டு பாமக வேட்பாளர் மருத்துவர் அன்புச்சோழனுக்கு ஆதரவாக மாம்பழம் சின்னத்தில் வாக்கு சேகரித்தனர். கேரளாவில் நாளை சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதால் வாக்குப்பதிவு மையங்களுக்கு தேர்தல் பணியாளர்கள் வாக்குப்பதிவு இயந்திரங்களை எடுத்து சென்றனர். கேரள மாநிலத்தில் 14 மாவட்டங்களில் உள்ள 140 சட்டமன்ற தொகுதிகளுக்கான தேர்தல் குறித்த செய்தியை கடந்த மார்ச் மாதம் 16ஆம் தேதி இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இதையடுத்து நாளை கேரள சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதையொட்டி மாநிலம் முழுவதும் 30,471 வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எடுத்து செல்லும் பணிகள் துவங்கப்பட்டது. திருவனந்தபுரம் மாவட்டத்தில் நாலாஞ்சிரா மாரில் உள்ள இவானியஸ் கல்லூரி வளாகத்தில் வைக்கப்பட்டிருந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்குப்பதிவு மையங்களுக்கு எடுத்து செல்வதற்காக கல்லூரி வளாகத்தில் தேர்தல் பணியாளர்கள் பங்கேற்று வாக்குப்பதிவு மையங்களுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் தேர்தல் பொருட்களையும் சரிபார்த்து சிறப்பு பேருந்துகள் மூலம் எடுத்து சென்றனர். கேவி குப்பம் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் மருத்துவர் ராஜேஸ்வரி தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார்.
வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் மருத்துவர் ராஜேஸ்வரி தனது ஆதரவாளர்களுடன் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு கிராமங்களில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். இதைத் தொடர்ந்து கேவிக்குப்பம் தெற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட உள்ளி கிராமத்தில் தேர்தல் அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் திமுக தலைமை கழக பேச்சாளர் கம்பன் செல்வேந்திரன் கலந்து கொண்டு தேர்தல் அலுவலகத்தை திறந்து வைத்து திமுக வேட்பாளர் மருத்துவர் ராஜேஸ்வரியை அறிமுகம் செய்து வைத்தார். இதில் ஒன்றிய செயலாளர் நத்தம் பிரதேஷ், ஒன்றிய குழு உறுப்பினர்கள் ராஜேஸ்வரி, ரஞ்சித், தாளையாத்தம் பஞ்சாயத்து தலைவர் அமலு அமர் உள்ளிட்ட திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். சீர்காழி தனி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் தமிழக வெற்றி கழக வேட்பாளர் கோபிநாத் பெண்களின் காலில் விழுந்து விசில் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் வரும் 23ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் பொதுமக்களிடையே வாக்கு சேகரிப்பை தீவிரப்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த வைத்தீஸ்வரன் கோவில் பகுதியில் சீர்காழி தனி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் தமிழக வெற்றி கழக வேட்பாளர் கோபிநாத் கிராமங்களின் தெருக்களில் வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் துண்டு அறிக்கையை கொடுத்து பெண்களின் காலில் விழுந்து தனக்கொரு வாய்ப்பு கொடுங்கள் என கேட்டு விசில் சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பாஜக பொறுப்பேற்றதில் இருந்து தமிழ்நாடு முழுமையாக வஞ்சிக்கப்பட்டுள்ளது என்றும் தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் பாஜகவிற்கு அதிமுக துணை போகிறது என்று சென்னை தேனாம்பேட்டையில் திருச்சி சிவா தெரிவித்தார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருச்சி சிவா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி முழு வீச்சுடன் களத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது எனவும் சட்டமன்ற தேர்தலில் இந்த கூட்டணி வெற்றி பெறும் என்ற தன்னம்பிக்கை உள்ளது எனவும் பாஜகவின் ஒற்றை தன்மையை கொண்டு வருவதை தடுக்கும் முயற்சியில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஈடுபட்டு வருகிறது எனவும் தெரிவித்தார். மேலும் என்டிஏ கூட்டணி தற்போது புதிய வடிவம் பெற்றுள்ளது. புதுடெல்லி கூட்டணியாக அது உருவெடுத்துள்ளது என்றும் தமிழ்நாட்டை டெல்லியிலிருந்து ஆள முயற்சிக்கின்றனர். அதிமுக தன்னுடைய தலைமையில் இயங்குவதாக கூறினாலும் கூட அதிமுகவை இயக்குவது டெல்லியில் உள்ள பாரதிய ஜனதா கட்சிதான் என்றும் மாநில உரிமைகளை பறிப்பதில் முதல் இடத்தில் இருப்பது பாஜக எனவும் மத்திய அரசு நிறைவேற்றிய பெரும்பாலான சட்டங்கள் மாநில அரசின் உரிமைகளை பறிப்பதாகவும் மாநிலங்களில் அதிகாரங்களில் அத்துமீறுவதாகவும் அமைந்துள்ளது என்றும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருச்சி சிவா தெரிவித்தார். செய்தியாளர்கள் சந்திப்பின் போது திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, துணை அமைப்பு செயலாளர் தாயகம் கவி ஆகியோர் உடன் இருந்தனர். பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர் தண்ணீர்குளம் ஏழுமலைக்கு குக்கர் சின்னத்தில் வாக்களித்திட வேண்டும் என்று பூந்தமல்லி தொகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார். தமிழகம் முழுவதும் சட்டமன்ற பொது தேர்தல் வரும் 23ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து தலைவர்கள் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணியில் அங்கம் வகிக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் தண்ணீர்குளம் ஏழுமலையை ஆதரித்து பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் திறந்த வேனில் வேட்பாளருடன் மக்கள் வெள்ளத்தில் நின்று பேசினார். அப்போது தமிழ்நாட்டில் கஞ்சா கலாச்சாரம் அதிகரித்து விட்டதாகவும் இளைய சமுதாயம் கஞ்சா போதைக்கு அடிமையாகி விட்டதாகவும் இதனை தடுக்க வேண்டிய அரசு வேடிக்கை பார்ப்பதாகவும் சட்ட ஒழுங்கு சீரழிந்து விட்டதாகவும் எங்கு பார்த்தாலும் கொள்ளை நடைபெற்று வருவதாகவும் பெண்கள் வெளியே நடமாட அச்சப்படுகின்றனர் எனவும் இது ஆட்சியல்ல காட்சி போல் தெரிகிறது என்றும் எனவே இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணிக்கு பொதுமக்கள் வாக்களித்து வெற்றி பெற்றால் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி தமிழகத்தில் மலர்ந்தால் மட்டும்தான் தமிழகம் பசுமை பூங்கா போல் காட்சியளிக்கும் என்றும் டிடிவி தினகரன் தெரிவித்தார். வாக்கு சேகரிக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களை எல்லாபுரம் தெற்கு ஒன்றிய அதிமுக செயலாளர் அம்மினி மகேந்திரன் மிக சிறப்பாக வரவேற்றார்.
இதில் மாநில இளைஞரணி துணை செயலாளர் கோடுவெளி குழந்தைவேலு, மாவட்ட மாணவரணி இணை செயலாளர் மணிகண்டன், ஒன்றிய மாணவரணி வெங்கட், தட்சிணாமூர்த்தி ஆகியோருடன் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு குக்கர் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் மீண்டும் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் செல்வ பெருந்தகை தனக்கு கை சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று ஸ்ரீபெரும்புதூர் நகராட்சி பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட வேட்பாளர் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் மீண்டும் போட்டியிடும் காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான வேட்பாளர் செல்வ பெருந்தகை தனது ஆதரவாளர்களுடனும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடனும் ஸ்ரீபெரும்புதூர் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வீதி வீதியாக சென்று பொதுமக்களிடம் கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இதனிடையே வேட்பாளர் செல்வ பெருந்தகை பொதுமக்களிடையே பேசினார். அப்போது பெண்களுக்கான இலவச பேருந்து திட்டம், கலைஞர் மருத்துவ காப்பீடு திட்டம், மாணவர்களுக்கான காலை உணவு திட்டம், மகளிர்களுக்கான உரிமை தொகை திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் உள்ளிட்ட எண்ணற்ற திட்டங்களை தமிழ்நாட்டு மக்களுக்காக நமது தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செயல்படுத்தி வருகிறார் என்றும் அவர் 2026 சட்டமன்ற தேர்தலில் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று மீண்டும் முதலமைச்சராக திமுகவின் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சியில் போட்டியிடும் தனக்கு 23ஆம் தேதி கை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும் பொதுமக்களை வேட்பாளர் செல்வ பெருந்தகை கேட்டுக்கொண்டார். வாக்கு சேகரிக்கும் நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் அருள்ராஜ், ஸ்ரீபெரும்புதூர் திமுக ஒன்றிய செயலாளர் கோபால், ஸ்ரீபெரும்புதூர் நகர செயலாளர் சாந்தி சதீஷ்குமார், துணைத் தலைவர் இந்திராணி சுப்பிரமணி, நகராட்சியின் 1வது வார்டு காங்கிரஸ் கவுன்சிலர் பூபாலன், நகராட்சியின் 4வது வார்டு கவுன்சிலர் நிர்மலா மகேஷ், 6வது வார்டு கவுன்சிலர் சீனிவாசன், 11வது வார்டு கவுன்சிலர் வீரா என்கின்ற வீரபத்ரன், காஞ்சிபுரம் மாவட்ட சிறுபான்மை பிரிவு தலைவர் முருகன் ஆகியோர் கலந்து கொண்டு வீதி வீதியாக சென்று பொதுமக்களிடம் கை சின்னத்திற்கு தீவிரமாக வாக்குகள் சேகரித்தனர். தான் வெற்றி பெற்றால் கிராமங்களில் சுகாதார வசதியை ஏற்படுத்துவேன் எனவும் விவசாயம் பாதுகாக்க பாடுபடுவேன் எனவும் குடியாத்தம் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ஃபரிதா கிராமங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட போது தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ஃபரிதா தனது ஆதரவாளர்களுடன் குடியாத்தம் தொகுதிக்கு உட்பட்ட டிடி மோட்டூர், சாத்கர், மொரசப்பள்ளி, லண்டன்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் இரட்டை இலை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அதிமுக வேட்பாளர் ஃபரிதாவிற்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். அப்போது தனக்கு இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என கிராம மக்களிடம் வேட்பாளர் ஃபரிதா கேட்டுக்கொண்டார். மேலும் நான் வெற்றி பெற்றால் கிராமங்களில் சுகாதார வசதியை ஏற்படுத்துவேன் எனவும் விவசாயம் பாதுகாக்க பாடுபடுவேன் எனவும் ஃபரிதா தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து கூட்டணி கட்சியினருடன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். வாக்கு சேகரிக்கும் நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் பொகலூர் பிரபாகரன், பாமக மாவட்ட செயலாளர் ரவி, ஒன்றிய செயலாளர் சுரேஷ் உள்ளிட்ட அதிமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே சவாஸ்புரத்தில் கோவில் திருவிழாவில் கையில் வாளுடன் பொதுமக்களை அச்சுறுத்திய இளைஞர்களை தட்டி கேட்ட பஞ்சாலை தொழிலாளி வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அடுத்த சவ்வாஸ்புரத்தில் அமைந்துள்ள சவ்வாஸ்புரம் காளியம்மன் மாரியம்மன் திருக்கோவிலில் பங்குனி பொங்கல் விழா நடைபெற்றது. அப்போது சவ்வாஸ்புரத்தைச் சேர்ந்த கருப்பசாமியும் மாங்குளத்தைச் சேர்ந்த மாரிக்கண்ணனும் கஞ்சா போதையில் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் கையில் பெரிய வாளுடன் சுற்றி திரிந்தனர். இதனை கண்ட அதே ஊரைச் சேர்ந்த பஞ்சாலை தொழிலாளியான வேல்முருகன் இருவரையும் தட்டி கேட்டார். இதனால் ஆத்திரமடைந்த இருவரும் உன்னை வெட்டி கொன்று விடுவேன் என மிரட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றனர். இதனிடையே சவ்வாஸ்புரம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி அருகே நண்பர்களுடன் நடந்து சென்ற வேல்முருகனை இருளில் மறைந்திருந்த கருப்பசாமியும் மாரிக்கண்ணனும் தாங்கள் வைத்திருந்த வாளால் சரமாரியாக வெட்டி கொன்றுள்ளனர். இதை கண்ட நண்பர்கள் அவரிடம் இருந்து தப்பித்து
திருச்சுழி காவல் நிலையத்தில் தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து காவல்துறையினர் விரைந்து வந்து வேல்முருகன் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனிடையே கொலையாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி வேல்முருகனின் உறவினர்கள் அருப்புக்கோட்டை சாயல்குடி சாலை மறியலில் ஈடுபட்டனர். 3 மணி நேரத்திற்கு மேல் போராட்டம் நடைபெற்றதால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த அருப்புக்கோட்டை கோட்டாட்சியர் மாரிமுத்து போராட்டம் நடத்தியவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கொலையாளிகளை உடனடியாக கைது செய்ய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இதை ஏற்றுக்கொண்ட போராட்டத்தை கைவிட்டு மக்கள் கலைந்து சென்றனர். தலைமறைவாக உள்ள கொலையாளிகள் கருப்பசாமி, மாரிக்கண்ணனையும் காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்த பகுதியில் பதற்றம் நிலவுவதால் காவல் படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். மயிலாடுதுறை உழவர் சந்தையில் வேளாண்மைத்துறை மற்றும் தோட்டக்கலைத்துறை சார்பில் தேர்தல் திருவிழா என்ற பெயரில் 100% வாக்களிக்க வேண்டும் என வலியுறுத்தி விவசாயிகள் பங்கேற்ற தேர்தல் விழிப்புணர்வு டிராக்டர் பேரணி நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் வாக்காளர்கள் 100% வாக்களிக்க மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றனர். அந்த வகையில் மயிலாடுதுறையில் அமைந்துள்ள உழவர் சந்தையில் வேளாண்மை, உழவர் நலத்துறை மற்றும் தோட்டக்கலைத்துறை சார்பில் 100% வாக்களிக்க வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தேர்தல் திருவிழா என்ற பெயரில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. அதில் முள்ளங்கி, பூசணிக்காய், கேரட், தர்பூசணி, சுரக்காய், முட்டைக்கோஸ் உள்ளிட்ட காய்கறிகள், சாமந்தி, ரோஜா உள்ளிட்ட மலர்கள், புதினா, முளைக்கீரை உள்ளிட்ட கீரை வகைகளை கொண்டு தோட்டக்கலை துறையினரால் உருவாக்கப்பட்டிருந்த என் வாக்கு என் உரிமை என்ற செல்ஃபி பாயிண்ட் மற்றும் கண்காட்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. மேலும் வேளாண்மை, உழவர் நலத்துறை சார்பில் முழுவதுமாக மக்காச்சோளத்தை கொண்டு தேர்தல் சின்னம் தயார் செய்யப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் விவசாயிகளின் தேர்தல் விழிப்புணர்வு டிராக்டர் பேரணியும் நடத்தப்பட்டது. இதில் மாவட்ட வருவாய் அலுவலர் பூங்கோடி மற்றும் வேளாண் உழவர் நலத்துறை, தோட்டக்கலத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மதுராந்தகம் தனி தொகுதியில் போட்டியிடும் தமிழக வெற்றிக்கழக வேட்பாளர் எழில் கேத்ரின் எழில்மலை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் விசில் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். மதுராந்தகம் தனி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் தமிழக வெற்றிக்கழக வேட்பாளர் எழில் கேத்ரின் எழில்மலை தனது தந்தை தலித் எழில்மலை நினைவிடத்தில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து குலதெய்வம் கங்கையம்மன் கோவிலில் சிறப்பு பூஜைகள் மேற்கொண்டார். அதன் பின்னர் இரும்பேடு பேருந்து நிறுத்தத்தில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து மதுராந்தகம் தெற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட இரும்பேடு, நென்மெலி, நல்லூர், வாழைப்பட்டு, தேவனூர் உள்ளிட்ட பகுதிகளில் கிராம பொதுமக்களை நேரில் சந்தித்து துண்டு பிரசுரம் வழங்கி விசில் சின்னத்தில் வாக்குகள் சேகரித்தார். அப்போது வேட்பாளர் கேத்ரின் எழில்மலைக்கு பொதுமக்கள் மாலை அணிவித்து ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். வாக்கு சேகரிக்கும் நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட நிர்வாகிகள் பாலாஜி, ஷீபா, மாவட்ட மகளிர் அணி நிர்வாகி சுமதி சாமிக்கண்ணு, சபரி, ராஜேஷ், தரணிதரன், கரண் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு விசில் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். ஸ்ரீவைகுண்டம் அடுத்த பேரூரில் குப்பைகளை தீ வைத்து எரித்தபோது எழுந்த புகை மூட்டத்தால் பாலிடெக்னிக் கல்லூரி வாகனமும் லாரியும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் பாலிடெக்னிக் கல்லூரி வாகன ஓட்டுநர் காயமடைந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அடுத்த பேரூர் கிராமத்தில் அள்ளப்படும் குப்பைகள் தூத்துக்குடி சாலையோரத்தில் கொட்டி எரிக்கப்படும் போது ஏற்படும் புகை மூட்டத்தால் பொதுமக்களுக்கும் வாகன ஓட்டுநர்களும் பெரும் சிரமம் ஏற்படுவதால் அப்பகுதியில் குப்பைகளை கொட்டக்கூடாது என பொதுமக்கள் கடந்த 1 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து போராடி வருகின்றனர். இந்த நிலையில் இன்று குப்பைகளை கொட்டி எரித்த போது எழுந்த புகை மூட்டத்தால் தனியார் பாலிடெக்னிக் கல்லூரி வாகனமும் லாரியும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. விபத்தில் நல்வாய்ப்பாக மாணவர்கள் காயமின்றி உயிர் தப்பினர். நாசரேத்தைச் சேர்ந்த பாலிடெக்னிக் வாகன ஓட்டுநர்
கிதியோன் என்பவர் காயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக ஸ்ரீவைகுண்டம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற ஸ்ரீவைகுண்டம் தீயணைப்புத் துறையினர் குப்பையில் எரிந்த தீயை அணைத்தனர். ஸ்ரீவைகுண்டம் காவல்துறையினர் விரைந்து வந்து போக்குவரத்தை சீர் செய்து விபத்து குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாலாநத்தல் கிராமத்தில் அமைந்துள்ள திரௌபதி அம்மன் ஆலயத்தில் 55ஆம் ஆண்டு மகாபாரத நாடக விழாவில் துரியோதனன் படுகளம் நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் பாலாநத்தல் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் 55ஆம் ஆண்டு மகாபாரத நாடக விழாவில் வில் வளைப்பு, திரௌபதி துகில் பகடை, அர்ஜுனன் தபசு, கீச்சகன், சமாச்சாரம், கிருஷ்ணன் தூது, அரவான் கடபலி, கர்ண மோட்சம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. அதில் 8வது நாளான இன்று துரியோதனன் படுகளம் நடைபெற்றது. விழாவில் பாலாநத்தல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் மேற்கொண்டனர். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். நியாயமான சுதந்திரமான தேர்தலை நடத்த வேண்டிய தேர்தல் ஆணையம் பாஜகவின் கட்டளைகளை நிறைவேற்றி வருவது வெட்கக்கேடானது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம். தேர்தல் நேரத்திலும் எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல் திமுக அரசின் காவல்துறை ஏவல் துறையாக செயல்படுகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். திருவள்ளூர் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் விஜி ராஜேந்திரனை வெற்றி பெற செய்யுங்கள். தொகுதிக்கு கொடுத்த அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்ற உறுதுணையாக நிற்பேன் என உறுதியளித்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். தமிழக தலைமை செயலாளர் முருகானந்தம் இடம் மாற்றம். தமிழக தலைமை செயலாளராக சாய்குமார் நியமனம் செய்தது தேர்தல் ஆணையம். IPS, IAS அதிகாரிகளை பணியிடம் மாற்றம் செய்வதன் மூலம் அதிமுக பாஜக கூட்டணி ஒருபோதும் வெற்றி பெற முடியாது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சனம். போர் நிறுத்தப்படும் என அமெரிக்காவும் ஈரானும் அறிவித்துள்ளது. ஈரானிலிருந்து விரைவாக வெளியேற வேண்டும் என இந்தியர்களுக்கு ஈரானில் உள்ள இந்திய தூதரகம் அறிவுறுத்தல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றனர். மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.